السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لم يكن الذين كفروا من أهل الكتاب والمشركين منفكين حتى تأتيهم البينة. رسول من الله يتلو صحفا مطهرة فيها كتب قيمة وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم البينة وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة. إن الذين كفروا من أهل الكتاب والمشركين في نار جهنم خالدين فيها أولئك هم شر البرية. إن الذين آمنوا وعملوا الصالحات أولئك هم خير البرية. جزاهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه. السلام عليكم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. பேரும் புகழ்ச்சியும் வல்ல நாயகனாகிய அல்லாஹுவிற்கே உரித்தாகட்டும். அல்லாஹுவின் அன்பும் அருளும் வற்றா பெருங்கருணையும் இந்த உலகத்திற்கு இறுதி தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணலன் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மவர்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் அன்பும் அருளும் உண்டாகட்டுமாக. பெரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாமல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, நாம் அருள் மிகுந்த ரமலான் மாதத்தில் தொடர்ச்சியாக திருமறை குர்ஆன் வசனங்களையும் அதற்கான விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் சூரத்துல் பையினாவினுடைய 5வது வசனத்தில் இறைவன் குறிப்பிட்டு காண்பிக்கிறான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபாஅ வயுகீமுஸ் ஸலாத்த வயுஅத்துஸ் ஸகாத்த வதாலிக தீனுல் கையிமா. இந்த வசனம் உண்மையில் முஸ்லிம்கள் இந்த வசனத்திற்கான விளக்கத்தையும் அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக இந்த வசனத்தை அருளி இருக்கிறான், இந்த வசனம் எந்த மைய கருத்தை பிரதிபலிக்கிறது என்பதை கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். அல்லாஹ் இந்த வசனத்தில் பேசுகிறான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா. அவர்களை வணங்கும்படி நாம் கட்டளையிட்டு இருக்கிறோம். அந்த வணக்கம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? முஹ்லிஸீன், கலப்பற்ற முறையில் இருக்க வேண்டும். மார்க்கத்தை அல்லாஹுவிற்கு உரித்தாக்கி கலப்பற்ற முறையில் அல்லாஹுவை வணங்குவதாகவே தவிர அவர்களுக்கு நாம் கட்டளையிடவில்லை. அவர்கள் தொழுகை நிலைநாட்டணும், ஜகாத்தை கொடுக்கணும். அந்த தொழுகையோ அந்த ஜகாத்தோ அது அனைத்தும் கலப்பற்ற முறையில் இஹ்லாஸோடு இருக்க வேண்டும். வதாலிக தீனுல் கையிமா, இதுதான் நேரிய மார்க்கம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதாவது அல்லாஹ் அமல் செய்வதை குறித்து சொல்லுகின்ற பொழுது, அமல்கள் வணக்க வழிபாடுகள் குறித்து பேசுகின்ற பொழுது, நீங்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும், அல்லாஹுவிற்கு மட்டும் அமல்களை செய்ய வேண்டும்,
அல்லாஹ்விற்கான இபாதத்துகளை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். அந்த இபாதத்துகள் எல்லாவற்றினுடைய பின்னணியிலேயும் இஹ்லாஸ் என்பது இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் குறிப்பிட்டு காண்பிக்கிறார். இந்த வசனத்தில் மட்டும் இல்லை, இது மாதிரி ஏராளமான செய்திகளில் அல்லாஹ் எங்கெல்லாம் அவனை வணங்க சொல்லி சொல்லுகிறானோ அந்த இடங்களிலெல்லாம் நாம் பார்க்கலாம். திருமறை குர்ஆனில் அதிகமான இடங்களில் இந்த இஹ்லாஸ் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி கொண்டே இருப்பான். நீங்கள் பாருங்கள், திருமறை குர்ஆனினுடைய 39வது அத்தியாயத்தின் 2வது வசனம் அல்லாஹ் அதில் குறிப்பிட்டு காண்பிக்கிறான், இன்னா அன்சல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக்கி, உண்மையை உள்ளடக்கிய வேதத்தை உமக்கு நாம் அருளினோம். ஃபஅபுதுல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள், அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், முஹ்லிசன் லஹுத்தீன், மார்க்கத்தை அவனுக்கு உரித்தாக்கி களப்பற்ற முறையில் அவனை நீங்கள் வணங்குங்கள். அதே மாதிரி திருமறை குர்ஆனினுடைய 39வது அத்தியாயத்தின் 11வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னி உமீர்து அன்ன அபதல்லாஹ முஹ்லிசன், அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். என்ன கட்டளையிட்டு இருக்கிறான் தெரியுமா? அன்ன அபுதல்லாஹ முஹ்லிசன் லஹுத்தீன், மார்க்கத்தை அவனுக்கு உரித்தாக்கி களப்பற்ற முறையில் நான் அவனை வணங்க வேண்டும், இஹ்லாஸோடு நான் அவனை வணங்க வேண்டும். அதே மாதிரி திருமறை குர்ஆனுடைய 40வது அத்தியாயம் 65வது வசனம், ஹுவல் ஹய்யு, அல்லாஹ் நித்திய ஜீவன், என்றென்றும் உயிரோடு இருப்பவன், லா இலாஹ இல்லாஹுவ, அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, ஃபஅபுதுஹு, எனவே அவனை நீங்கள் வணங்குங்கள். அந்த வணக்கம் எப்படி இருக்கணும்? முஹ்லிசீன லஹுத்தீன், மார்க்கத்தை அவனுக்கு உரித்தாக்கி களப்பற்ற முறையில் அவனை நீங்கள் வணங்குங்கள். இப்படி திருமறை குர்ஆனினுடைய பல வசனங்களில் எங்க பார்த்தாலும் எங்கெல்லாம் அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் பேசுகிறானோ பெரும்பான்மையான இடங்களில் மீண்டும் மீண்டும் அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை முஹ்லிசீன், இஹ்லாஸ், இஹ்லாஸோடு அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள், மன தூய்மையோடு அல்லாஹுவை வணங்குங்கள். இதுதான் நேரிய மார்க்கம். திரும்ப திரும்ப அல்லாஹ் இதை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறான். இஹ்லாஸோடு வணங்குங்கள், இஹ்லாஸோடு அமல் செய்யுங்கள் என்றால் முதலில் இஹ்லாஸ் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் நம்முடைய மறுமை வெற்றிக்காக அமல் செய்கிறோம். இங்கே இருக்கிற முஸ்லிம்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தியாகங்களை மார்க்கத்திற்காக செய்கிறோம். இன்றைக்கு பொருளாதாரம் சம்பாதிப்பதற்கான ஏராளமான வழிகள் இருக்கிறது. நாம் வட்டிக்கு விடுவதால் பொருளாதாரத்தை மிக இலகுவாக சம்பாதித்து விடலாம். சில நபர்கள் மாதிரி, அதிகமான நபர்கள் மாதிரி வியாபாரத்தில் ஏமாற்றியோ மோசடி செய்தோ உண்மையை மறைத்தோ பொருளாதாரம் ஈட்டலாம். இது எல்லாம் வேண்டாம் என்று ஓரம் வைத்திருக்கிறோம். ஏன்? எனக்கு நஷ்டம் அடைந்தாலும் பரவாயில்லை, எனக்கு பொருளாதாரத்தில் பெரிய அளவில் லாபம் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய இறைவன் ஹராமாக்கியதை நான் செய்ய மாட்டேன், ஹராமாக்கியதை செய்தால் மறுமையில் குற்றவாளியாக மாறிவிடுவேன். சில அமல்கள் செய்வதற்கு சிரமமாக இருந்தாலும் அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டான், அதனால் நான் செய்கிறேன். இன்றைக்கு பார்க்கலாம், சில நபர்கள் அவர்கள் கால்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள், கால்களில் ஊனம் ஏதாவது இருக்கும், பள்ளிவாசலுக்கு வீல் சேரில் வருவாங்க, ஆட்டோவில் இறங்கி வீல் சேரில் இருந்து அவங்களை தூக்கி கொண்டு வந்து பள்ளிவாசலில் வைப்பாங்க. வக்து தொழுகைக்கு வருவார்கள், ஜும்மாவிற்கு வருவார்கள். இவ்வளவு சிரமத்தோடு அவர்கள் வருவதற்கான காரணம் என்ன? நாளை மறுமையில் அல்லாஹ் கூலியை தருவான். காலையில் சுபுஹ் தொழுகைக்கு வருகிறோம், இஷா தொழுகைக்கு வருகிறோம், வேலைகள் முடித்துவிட்டு உடல் அவ்வளவு அசதியாக இருக்கும், எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு பள்ளிவாசலில் வந்து ஜமாத்தாக தொழுகிறோம். என்ன காரணம்? நாளை மறுமையில் அல்லாஹ் கூலியை தருவான். நோன்பு நோக்கிறோம், நோன்பு வைத்துக்கொண்டு வேலைக்கு செல்பவர்கள், அதிலும் இந்த வெயில்களில் கூலி வேலை பார்க்கக்கூடிய சகோதரர்கள், அவர்கள் படக்கூடிய கஷ்டங்கள், உழைப்புகள், அந்த நோன்பில் அந்த பசியோடு அந்த வேலைகள் எல்லாம் செய்கின்ற பொழுது எல்லாவற்றினுடைய நோக்கம் நாளை மறுமையில் நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பது தான் இருக்கிறது. ஆனால் நாம் செய்யக்கூடிய இந்த அமல்களில் இஹ்லாஸ் என்ற ஒரு உணர்வு இல்லை என்று சொன்னால், இந்த இஹ்லாஸ் என்ற அடிப்படை நம்முடைய அமல்களில் இல்லை என்று சொன்னால், நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்ட அமல்கள் செய்தாலும் சரி அதனுடைய எந்த பலனையும் நாளை மறுமையில் பெற்றுக்கொள்ள முடியாது. முதல்ல இந்த இஹ்லாஸ் என்றால் என்ன என்ற அந்த அடிப்படையை நம்முடைய உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் மனிதர்களை படைத்ததை பற்றி சொல்கின்ற பொழுது, ஒமா ஹலக்துல் ஜின்னவல் இன்ச இல்லா லியஅ்புதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்கும் படைக்கலன்னு சொல்கிறோம். அப்போ நாம் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹுவை வணங்க வேண்டும், அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறானோ நம்மால் முடிந்தவரை நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் கடைபிடிக்க வேண்டும்.
அப்படி கடைபிடிக்கின்ற போது அந்த வணக்கத்தில் அல்லாஹுவை விடுத்து வேறு எந்த நோக்கமும் வந்து விடக்கூடாது. அதுதான் இஹ்லாஸ். மன தூய்மையோடு வணக்கத்தை நிறைவேற்றுவது என்றால், நான் செய்கின்ற இந்த காரியம் அல்லாஹ் எனக்கு கூலி தருவான், அல்லாஹுவிற்காகத்தான் நான் இதை செய்கிறேன், இந்த உணர்வோடு நாம் செய்தால், இந்த எண்ணத்தோடு செய்தால், அதுதான் இஹ்லாஸோடு செய்தது. நான் தொழுகிறேன், என்னுடைய தொழுகை அல்லாஹுவிற்காக மட்டும். நான் நோன்பு வைக்கிறேன், என்னுடைய நோன்பு அல்லாஹுவுக்காக மட்டும். என்னால் முடிந்த பொருளாதாரத்தை நான் தர்மம் செய்கிறேன், அந்த தர்மம் அல்லாஹுவிற்காக மட்டும். இதை நான் செய்வதால் அல்லாஹ் எனக்கு கூலி தருவான், எனக்கு அது போதும், உலகத்தில் அதனுடைய ஆதாயம் வேண்டாம். இந்த எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எண்ணத்தோடு செய்யப்படுகிற அமலைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ லா யன்லுரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய தோற்றத்தை பார்க்க மாட்டான், உங்களுடைய செல்வத்தை பார்க்க மாட்டான். வலாக்கின் யன்லுரு இலா குலூபிக்கும். அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறான். வ அமாலிக்கும், உங்களுடைய செயல்களை பார்க்கிறான். ஒருத்தர் தொழுகிறாரு, தொழும்போது வெளி தோற்றம், ஆள் நல்ல ஜிப்பா போட்டுக்கிட்டு தொப்பியெல்லாம் வச்சு தாடியெல்லாம் வச்சு சென்டெல்லாம் போட்டு அத்தர்லாம் பூசிட்டு வந்து தொழுகிறாருன்னா அவர் தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? அப்படி இல்லை. அவர் செல்வந்தர், கோடிக்கணக்கில் பொருளாதாரம் வைத்திருக்கிறார், பள்ளிவாசலில் வந்து தொழுகிறார், வீட்டில் தொழுகிறார், தர்மம் செய்கிறார், அதனால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்? அப்படி கிடையாது. ஒருத்தர் அழுக்கு சட்டையை போட்டு வந்து தொழுகிறார், அவர்கிட்ட அதுதான் இருக்குது, ஏழையாக இருக்கிறார், பொருளாதாரம் இல்லை, கஷ்டப்படுகிறார், வந்து தொழுகிறார். அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கிறான். நீ ஜிப்பா போட்டிருந்தாலும் சரி, அழகான ஆடை போட்டிருந்தாலும் சரி, தாடி வச்சிருந்தாலும் சரி, வைக்கலனாலும் சரி, தொப்பி இருந்தாலும் சரி, தொப்பி போடனாலும் சரி, நீ தொழக்கூடிய தொழுகை படைத்தவனுக்கு முன்னால் நாம் நிற்கிறோம், அல்லாஹுவுக்காக நாம் தொழுகிறோம், இந்த தொழுகையால் வரக்கூடிய கூலி அல்லாஹுவிடமிருந்து வரும் என்ற எண்ணத்தோடு தொழுதால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த எண்ணத்தை விடுத்துவிட்டு நாம் தொழுதால் 4 நபர்கள் நம்மை பெருமையாக பேசுவார்கள். இவரை மாதிரி தொழுவ முடியுமா? பள்ளிவாசலுக்கு டான் வந்துருவாரு, பாங்கு சொல்றதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பள்ளிவாசல கரெக்டா இருப்பாரு, ஒரு வக்து தொழுகையை கூட விடமாட்டாரு, அவ்வளவு பர்ஃபெக்டா தொழுகிற ஆளு, இப்படின்னு 4 பேர் சொல்ல வேண்டும் என்பதற்காக நாம் தொழுகையை சரியாக கடைபிடித்தால் மறுமையில் ஒரு கூலியை கூட பெற முடியாது. அது அல்லாஹ்வுக்காக நாம் தொழுது கிடையாது. அந்த தொழுகையில் இஹ்லாஸ் இல்லை. நம்முடைய எண்ணம், நம்முடைய நோக்கம், நம்முடைய உணர்வு எல்லாம் நாம் செய்யக்கூடிய காரியம் அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் என்று இருந்தால்தான் நாளை மறுமையில் அதற்கான கூலியை பெற முடியும். உலக ஆதாயத்தை மையமாக வைத்திருந்தால் மறுமையில் ஒரு ஃபாய்தாவும் இல்லைங்க. அது நீங்கள் அது எவ்வளவு பெரிய அமல் செஞ்சிருந்தாலும் சரி, எவ்வளவு சின்ன அமல் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுத்துருக்கிறீங்க, கோடிக்கணக்கில் பொருளாதாரம் செலவு பண்ணி தனி நபராக கட்டி கொடுத்துருக்கிறீங்க, பள்ளிவாசலுக்கு வர்றவங்கள்ட்டெல்லாம் நான் தான் போய் கட்டி கொடுத்தேன் பள்ளிவாசல், என்னுடைய பொருளாதாரம் தான், ரொம்ப சிரமப்பட்டு கிளையிலேருந்து வந்து கேட்டாங்க, நாம் கொடுத்த காசுலாம் கட்டினாங்க, இப்படின்ட்டு நம்மை பெருமைப்படுத்துவதற்காக நாம் சொல்லுவோம் என்று சொன்னால், நீங்கள் பல லட்சம் கோடியில் கட்டி கொடுத்திருந்தாலும் சரி, நாளை மறுமையில் அதனால் ஒரு நன்மையும் கிடையாது. அதனால தான் இஸ்லாம் திரும்ப திரும்ப ஆணித்தரமாக வலியுறுத்துகிறது, நீங்கள் இஹ்லாஸோடு அமல் செய்யுங்கள், மன தூய்மையோடு அமல் செய்யுங்கள், அல்லாஹுவுக்காக உங்களுடைய அமலை செய்யுங்கள். அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அற்புதமாக சொன்னார்கள், சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, இன்னமல் அமாலு பின்னியாத், அமல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்துத்தான் இருக்கிறது. எல்லா அமலும், சின்ன அமலாக இருந்தாலும் சரி, பெரிய அமலாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அது எண்ணங்களை பொறுத்துத்தான் இருக்கிறது. அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியில் அல்லாஹுவின் தூதர் சொல்லுகிறார்கள், ஒருவர் ஹிஜ்ரத்து செய்கிறார், ஹிஜ்ரத்துங்கிறது சாதாரண காரியமா? இஸ்லாத்தில் பார்க்கப்படுகிற மிகப்பெரிய தியாகங்களில் ஒன்று. தன்னுடைய குடும்பத்தை விட்டு, தான் வாழ்ந்த இடத்தை விட்டு, தன்னுடைய உறவினர்களை விட்டு, தன்னுடைய சொத்து பத்துகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, சொந்த நாட்டை விட்டுவிட்டு வேறு ஒரு நாட்டிற்கு இடம்பெயர்ந்து செல்வது இஸ்லாத்திற்காக. அப்படி இஸ்லாத் இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய அந்த நிகழ்வை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருத்தர் ஹிஜ்ரத் செய்கிறாரு, அந்த ஹிஜ்ரத்தினுடைய நோக்கம் உலகத்தில் ஆதாயம் அடைய வேண்டும் என்பதாக இருந்தால் அதை உலகத்தில் அடைஞ்சுப்பார், மறுமையில் ஒன்றும் கிடைக்காது. ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஹிஜ்ரத் செய்கிறார் என்று சொன்னால் உலகத்தில் திருமணம் செய்து கொள்வார், நாளை மறுமையில் ஹிஜ்ரத் செய்ததற்கான எந்த நன்மையும் கிடைக்காது. பார்க்கப்படுகிற மிகப்பெரிய அமலாக இருந்தாலும் சரி,
நாளை மறுமையில் துளி அளவு கூட அதற்கான நன்மை கிடைக்காது என்பதை அல்லாஹுவின் தூதர் ஆணித்தரமாக சொல்லுகிறார்கள். அந்த இஹ்லாஸ் என்ற உணர்வோடு நம்முடைய அமல்கள், நம்முடைய காரியங்கள் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அல்லாஹுவின் தூதரே, ரஅய்து ரஜலன் கஸா, ஒரு மனிதர் ஒரு போர்க்களத்தில் போராடுவதை நான் பார்க்கிறேன். அவருடைய போராட்டம் எதற்காக இருக்கு தெரியுமா? பொருளாதாரம் சம்பாதிப்பதற்காக, தன்னுடைய வீரத்தை காட்டுவதற்காக அவர் போர்க்களத்தில் இருக்கிறார். அவருக்கு ஏதாச்சும் கூலி இருக்கிறதா? அல்லாஹுவின் தூதர் சொன்னாங்க, லா ஷைஅ, அவருக்கு எந்த கூலியும் கிடையாது. போர்க்களத்தில் இஸ்லாத்திற்காக எதிரிகளோடு கையில் ஆயுதம் தாங்கி போர்க்களத்தில் இருக்கிற ஒரு மனிதர் இஸ்லாம் என்பதை தாண்டி தன்னுடைய வீரம், தன்னுடைய பெருமை, தன்னுடைய புகழ் என்றே அவருடைய உள்ளத்தில் நோக்கம் வந்துவிட்டால் லா ஷைஅ, அவருக்கு எந்த கூலியும் கிடையாது. அந்த மனிதர் திரும்ப திரும்ப கேட்கிறார், ரசூலுல்லாஹ் எந்த கூலியும் கிடையாதா? ரசூலுல்லாஹ் எந்த கூலியும் கிடையாதா? 3 முறை திரும்ப திரும்ப கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான வார்த்தையில் சொன்னார்கள், ஒவ்வொரு முஸ்லிம்களும் உள்ளத்தில் ஆழ பதிய வைக்க வேண்டிய வார்த்தை. அல்லாஹுவின் தூதர் அவர்கள் குறிப்பிட்டு காண்பிக்கிறார்கள், இன்னல்லாஹ லா யக்பலு மினல் அமலி இல்லா மா கான லஹு ஹாலிசன். உள தூய்மை இல்லாமல், இஹ்லாஸ் இல்லாமல் செய்யப்படுகிற எந்த அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது எவ்வளவு பெரிய அமலா இருந்தாலும் சரி. மன தூய்மை இல்லாமல், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எதிர்பார்க்காமல், தன்னுடைய சுய லாபத்திற்காக, தன்னுடைய புகழ்ச்சிக்காக, தன்னுடைய பெருமைக்காக நீங்கள் எந்த அமல் செய்தாலும் சரி, அந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை அல்லாஹுவின் தூதர் தெளிவாக எடுத்துரைக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். மறுமைக்காக எவ்வளவோ தியாகம் செய்கிறோம், மறுமைக்காக எவ்வளவோ உழைக்கிறோம். உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் இருந்து நாம் விலகி இருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு உலகத்தில் மதுபானங்களுக்கு அடிமையாகி மது பிரியர்களாக, அப்படி சொல்லிக்கிறாங்க, மது பிரியர்கள், மது விரும்பிகள், போதை வயப்பட்டு அப்படி விழுந்து கிடக்கிறான். அதிலிருந்து ஒரு இளம் சமுதாயம் பிரிஞ்சு வந்து நிற்கிது. சமுதாயத்துக்கு உழைக்கணும், நல்லது செய்யணும். இதனுடைய நோக்கம் என்ன? நாளை மறுமையில் அல்லாஹ் கூலியை தருவான். எவ்வளவு சிரமம் வந்தாலும், எவ்வளவு பனியா இருந்தாலும், காலையில ஃபஜர் தொழுகைக்கு எந்திரிச்சு பள்ளிவாசலுக்கு வந்துடுறோம். பல கிலோமீட்டர் தூரமா இருக்கும், வண்டியை எடுத்துட்டு குளூர்லயே வருவார் பள்ளிவாசலுக்கு. அவ்வளவு சிரமப்பட்டு வருவதற்கான காரணம் என்ன? அல்லாஹ் நன்மையை தருவான். ஜும்மா தொழுகைக்கு வியாபாரத்தை விட்டு விட்டு பள்ளிவாசல் வந்து அமர்ந்திருக்கிறோம், கடையெல்லாம் மூடிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஏன்? அல்லாஹ் நாளைக்கு மறுமையில கூலியை தருவான். அல்லாஹ் எனக்கு ஜும்மாவை கடமையாக்கி இருக்கிறான், பள்ளிவாசல் வந்து உட்காரணும். இவ்வளவு தியாகம் செய்கிறோம்ல, இது எதுக்குமே நாளைக்கு மறுமையில கூலி இல்லைன்னு சொன்னா எவ்வளவு பெரிய நஷ்டவாளியாக போய்விடுவோம். அது மாதிரியான ஒரு நிலைமை இஹ்லாஸ் இல்லை என்றால் ஏற்பட்டுவிடும். மன தூய்மை இல்லை என்று சொன்னால் நாம் செய்கிற எந்த வணக்கமாக, இஸ்லாத்தினுடைய ஆக அடிப்படை வணக்கமாக இருக்கிற தொழுகையாக இருந்தாலும் சரி, சாதாரண ரோட்டில் ஒரு கல் எடுத்து போடுறோம், ரோட்டில் நடந்து போயிருக்கும்போது கல் கிடக்குது, ஒரு முள் கிடக்குது, இப்படி எடுத்து ஓரமாக போட்டு போனால் முடிஞ்சிருச்சு. அதை எடுத்து போடும்போது 4 பேர் பார்க்குறாங்களா? 4 பேருக்கு நல்லது பண்ணோமா? ஏன்னா இன்னைக்கு அப்படி ஒரு கூட்டம் போயிட்டு இருக்குது. உதவி செய்வதை வீடியோ எடுத்து தன்னுடைய புகழ்ச்சியை பரப்புவதற்காக, தன்னுடைய பெருமையை பரப்புவதற்காக அதை வீடியோ எடுத்து அதுக்கு பேக்ரவுண்டு மியூசிக் எல்லாம் போட்டு அப்படி ஒரு கூட்டம் போயிட்டு இருக்குது. அந்த இஹ்லாஸ் என்ற உணர்வு இல்லாவிட்டால் எந்த நன்மையும் அல்லாஹ்விடத்தில் நாம் பெற முடியாத சகோதரர்களே. நாம் செய்கிற சின்ன அமலாக இருந்தாலும் சரி, இஹ்லாஸோடு நாம் செய்ய வேண்டும், மன தூய்மையோடு செய்ய வேண்டும், அல்லாஹ்விற்காக நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அதனுடைய பாக்கியம், அதனுடைய அருள் என்பது மிக பெரியதாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்திகளிலிருந்து நாம் பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதர் நடந்து வந்துகிட்டு இருக்கிறார், கடுமையான தாகம், தொண்டையெல்லாம் அப்படியே வறண்டு போயிடுச்சு. கடுமையான தாகத்துல கிணத்துல இறங்கி தண்ணீர் எடுத்து குடிக்கிறார், தாகத்தை தணித்துக் கொள்கிறார். கிணத்திலிருந்து வந்து பார்த்தா பக்கத்தில் ஒரு நாய் நிற்கிறது. அந்த நாய்க்கும் கடுமையான தாகம், நாக்கெல்லாம் அப்படியே வறண்டு போய் மண்ணில் போட்டு நாக்க தேய்ச்சிக்குது. அந்த அளவிற்கு தாகத்தில் கஷ்டப்படுகிறது. இந்த மனிதர் பாவம் செய்தவர், குற்றம் செய்தவர், நிறைய பாவங்கள் ஈடுபட்டிருக்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு சின்ன உதவி, கிணற்றில் இறங்கி தண்ணீரை எடுத்து தருகிறார். அவர் செய்தது 4 பேர் பார்க்க வேண்டும், 4 பேர் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல. படைத்தவன் உதவி செய்ய சொல்லியிருக்கிறான் என்ற எண்ணம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே, வலாக்கின் எல்லூர் இலா குலூபிக்கும், அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறான்.
அல்லாஹ் உள்ளத்தை பார்த்தான். அவர் குற்றம் செய்தவர், பாவங்கள் செய்தவர். ஆனால் இந்த காரியத்தை இஹ்லாஸோடு செய்தார், மன தூய்மையோடு செய்தார். அந்த மன தூய்மையோடு செய்ததால் அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டான். அல்லாஹுவின் தூதர் குறிப்பிடுகிற செய்தி சஹீஹ் புகாரியில் நாம் பார்க்கலாம். நாய்க்கு தண்ணி வைக்கிறது பெரிய விஷயமாங்க. ரோட்டில் இருக்க கிணத்துல இருக்க தண்ணி எடுத்து நாய்க்கு கொஞ்சோண்டு தண்ணி கொடுக்குறார். அவர் கொடுத்த தண்ணி கொஞ்சோண்டு தான், சாதாரண உதவிதான். ஆனால் அதனுடைய கூலி, அதனுடைய பிரதிபலன், அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதாக அல்லாஹுவின் தூதர் அவர்கள் குறிப்பிட்டு காண்பிக்கிறார்கள். அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், ஒரு 3 நபர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு 3 நபர்கள் நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. கடுமையான மழை, பாறையில் போய் தஞ்சம் போகிறார்கள். அந்த குகைக்குள்ள போனா ஒரு பாறை அந்த வாசலை வந்து அடைத்து விட்டது. 3 நபர்கள் என்ன பண்றதுன்னே தெரியல. பாறையை தள்ளி பார்த்தாலும் சரி, என்ன பண்ணாலும் பாறையை விட்டு வெளில வர முடியல, குகையிலிருந்து வெளில வர முடியல, அந்த பாறை அடைச்சிருச்சு. என்ன செய்யறது? அந்த 3 நபர்கள் ஒருவர் சொல்லுகிறார், நாம் அல்லாஹுவிற்காக செய்த காரியங்களை அல்லாஹ்விடத்தில் சொல்லி துவா கேட்போம். அதில் ஒவ்வொரு நபர்களாக பிரார்த்தனை கேட்க ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஒவ்வொன்றாக விளக்குகிறார்கள். அதில் முதல் நபர் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார், இறைவா, எனக்கு வயதான பெற்றோர்கள் இருக்கிறார்கள், நான் ஆடு மேய்க்க போயிடுவேன், ஆடு மேய்ச்சிட்டு வந்து கறந்த பாலை என்னுடைய பெற்றோர்களுக்கு தருவேன், என்னுடைய பெற்றோர்கள் கொடுத்ததற்கு பின்புதான் என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் நான் தருவேன். ஒரு நாள் தாமதம் ஆயிடுச்சு, லேட்டா வந்துட்டேன் வீட்டுக்கு, பெற்றோர்கள் உறங்கி விட்டார்கள், அவங்களுக்கு தர வேண்டிய உணவை பாலை கொடுக்கல, என்னுடைய பிள்ளைகள் பசியால் வாடிக்கொண்டிருக்கிறது, என் காலையை சுற்றி அழுதுகிட்டு இருக்கிறாங்க, இருந்தாலும் அவர்களை எழுப்புவதற்கு எனக்கு மனம் இல்லை, அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் எழுந்திருக்கின்ற வரை என்னுடைய பிள்ளைகள் அழுதாலும் என்னுடைய காலை சுற்றி கொண்டே இருந்தாலும் இரவு முழுக்க இப்படியே கழிந்தது. அப்படி இருந்தாலும் அவர்கள் எழுந்தவுடன் முதலில் அவர்களுக்கு பாலை கொடுத்தேன், அதுக்கப்புறம் தான் பிள்ளைங்களுக்கு மனைவிக்கெல்லாம் கொடுத்தேன். இதை நான் உனக்காகத்தான் செய்தேன் இறைவா. இந்த காரியத்தை பெற்றோர்களை பராமரிக்க வேண்டும் இறைவன் சொல்லியிருக்கிறான் இல்லையா? பெற்றோர்களை உபசரிக்க வேண்டும் என்று இறைவன் சொல்லியிருக்கிறான் இல்லையா? உனக்காகத்தான் நான் செய்தேன் இறைவா. பாறை சற்று விலகுகிறது, வானத்தை பார்க்குற அளவுக்கு கொஞ்சோண்டு கேப் வருது. அடுத்து இன்னொரு நபர் கேட்கிறார், இறைவா, என்னுடைய தந்தையின் சகோதரி மகள், அவளை நான் நேசித்தேன். எந்த அளவுக்கு நேசித்தேன் தெரியுமா? எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணையும் நேசிச்சிருக்க மாட்டார், அந்த அளவிற்கு நான் அந்த பெண்ணை நேசித்தேன் என்பதை நீ அறிவாய் இறைவா. அந்த பெண்ணை அடைவதற்கு 100 தினார்கள் தேவைப்பட்டுச்சு. நான் போய் சம்பாதிச்சேன், 100 தினார்களை சேர்த்தேன். 100 தினார்களை சேர்த்து அந்த பெண்ணை அடைவதற்காக நான் முயலுகின்ற பொழுது அந்த பெண் சொன்னால், அல்லாஹுவிற்கு பயந்துகொள், அல்லாஹுவிற்கு பயந்துகொள் என்று சொன்னால், அந்த வார்த்தை அல்லாஹுவிற்கு பயந்துகொள் என்று சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தையினால் உனக்காக நான் அந்த பாவத்திலிருந்து விலகினேன் இறைவா. வேறு யாருக்காகவும் கிடையாது. எனக்கு எல்லா வாய்ப்பும் இருந்தது, எல்லா சூழலும் இருந்தது, யாரும் என்னை எதுவும் கேட்க முடியாத சூழல் இருந்தது. நான் குற்றம் செய்திருந்தால் யாரும் அறிந்திருக்க மாட்டார்கள். ஆனால் அந்த நேரத்தில் உனக்காக நான் அந்த பாவத்தில் இருந்து விலகினேன். அந்த நபர் கேட்கிறார், பாறை கொஞ்சம் விலகுகிறது. 3வது நபர் சொல்லுகிறார், இறைவா, நான் 3 சாவு கூலிக்கு ஒருவரை வேலைக்கு வைத்திருந்தேன், அவர் வேலை பார்ப்பார், நான் கூலியை தருவேன். ஒரு நாள் அவர் கூலியை வாங்க மறுத்து விட்டார், வாங்கல, அவர் போயிட்டாரு. அவருக்கு தர வேண்டிய அந்த கோதுமை, அதை வைத்து நான் விளைச்சல் செய்தேன், பயிர்கள் வந்தது, அதன் மூலமாக பொருளாதாரங்கள், அதன் மூலமாக ஆடு மாடுகளை வாங்கினேன், அதை மேய்ப்பவர்களை விலைக்கு வாங்கினேன். ஒரு நாள் வந்து, இறைவா, அந்த நபர் சொல்லுகிறார், ஒரு நாள் வந்து எனக்கு தர வேண்டிய கூலியை கொடு. இவர் வேலைக்கு வச்சவர், இந்த மாடு ஆடு இதான் உனக்கான கூலி, எடுத்துட்டு போப்பா. அவர் கேட்கிறார், என்ன கேலி செய்றியா? இல்ல, உண்மையில இதுதான் உனக்கான கூலி, உனக்கு தர வேண்டிய பொருளாதாரத்தில் தான், அந்த கூலியில் தான் நான் இவற்றை எல்லாம் வாங்கினேன், இதெல்லாம் எடுத்துட்டு போ. அவருக்கு கொடுத்து விட்டேன். இதை நான் உனக்காகத்தான் செய்தேன் இறைவா. இந்த 3 நபர்களும் அல்லாஹ்விடத்தில் இப்படி பிரார்த்தனை கேட்கிறார்கள். அந்த பாறை ஒட்டுமொத்தமாக விலகுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், இவர்கள் செய்த காரியங்கள், அதை அல்லாஹ்வின் முன்னிலையில் வைத்தது, அல்லாஹ் அந்த காரியத்தை ஏற்றுக்கொண்டது, அங்கீகரித்து அவர்களுக்கு உதவி செய்தது, அவர்களுடைய உள்ளத்தை பார்த்து,
அவருடைய இஹ்லாஸை பார்த்து, அவர்கள் எப்படி அமல் செய்தார்கள் என்பதை பார்த்து. ஒருத்தர் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்கிறார், பெற்றோர்களை கவனிக்கிறார், நினைத்திருந்தால் உம்மா பாப்பா தூங்கிட்டாங்க, பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவோம், பிள்ளைங்க கஷ்டப்பட்டு கொடுத்திருக்கலாம். ஒரு பெண்மணியிடத்தில் தவறாக நடந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. கேட்பதற்கு யாரும் இல்லை, எல்லா சூழலும் வசதியாக இருந்தாலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற பய உணர்வு வருகின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக அந்த தவறிலிருந்து விலகுகிறார். அந்த கூலியால் பொருளாதாரம் கேட்கும்போது அவருக்கு தெரியாது, 3 சாவு கொடுத்து விட்டுருக்கலாம். அவருக்கு என்ன தெரிய போகுது? மொத்த பொருளாதாரத்தையும் எடுத்து கொடுத்தாரே. இது அனைத்தும் அல்லாஹ்விற்காக செய்தார்கள். அல்லாஹ் அவருடைய காரியத்தை ஏற்றுக்கொண்டான். இதுதாங்க உள தூய்மையோடு செய்வது. நாம் செய்யக்கூடிய காரியம் சின்னதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, உள தூய்மை இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ்விற்காக இதை செய்கிறோம், இதற்கான கூலியை மறுமையில் எதிர்பார்ப்போம். நான் தொழுகிறேன், ஒருவருக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னால் அந்த உதவிக்கான பிரதிபலனை உலகத்தில் எதிர்பார்க்க கூடாது. நாம் எல்லாம் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். நம்முடைய நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனைனா போய் உதவி செய்வோம். உதவி பண்ணிட்டு நாளைக்கு நமக்கு ஒரு பிரச்சனைனா உதவி செய்ய மாட்டான். நம்ம என்ன சொல்லுவோம்? அன்னைக்கு அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டான், நான் அவனுக்கு எப்படி உதவி பண்ண தெரியுமா? நன்றியே இல்லாதவன், நான் உதவி பண்ணதுக்கு திரும்பி அது செய்யணுமா இல்லையா? அப்படியெல்லாம் செய்த உதவிகளை பல நபர்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருப்போம். உண்மையில் நீங்கள் அவர்களிடத்தில் உதவியை எதிர்பார்த்துத்தான் செய்தீர்களா? பல நபர்களுடைய பேச்சு வழக்கில் பார்க்கலாம். நான் அதற்காக அவ்வளவு உழைச்சிருக்கேன், இதுக்காக இவ்வளவு உழைச்சிருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே செய்யலை, என் குடும்பத்தார்களுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, எனக்கு ஒரு பிரச்சனை, என் குடும்பத்தார்கள் ஒண்ணுமே செய்யலை. இந்த வார்த்தையை முதலில் மூமின்கள் பயன்படுத்தக்கூடாது. நான் அதுக்காக நான் அவ்வளோ உழைச்சிருக்கேன், இவ்வளோ உழைச்சிருக்கேன், அத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டிருக்கிறேன், இவ்வளவு பாடுபட்டிருக்கிறேன், இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன். இதெல்லாம் எதற்காக பட்டீர்கள்? குடும்பத்தார்களுக்காக உதவி செய்தீங்க, எதற்காக செஞ்சீங்க? ஒரு பிரச்சனை வந்தால் திரும்பி அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க எதிர்பார்த்து செஞ்சீங்களா? அல்லது உறவுகளை பேண வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அதனால் நான் உறவுகளை பேன்றேன் பண்ணீங்களா? நண்பர்கள் பாதிப்பில் இருக்கின்ற பொழுது அல்லது யாரோ ஒருவர் பாதிப்பில் இருக்கும்போது உதவி செய்தீர்கள், திரும்பி பிரதிபலனை எதிர்பார்த்து பண்ணீங்களா? அவங்க திரும்பி நமக்கு உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்த்து பண்ணீங்களா? அல்லது அல்லாஹ் கூலி தருவான் என்று பண்ணீர்களா? அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்தால் ஒரு மூமினுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வரவே கூடாது. நான் அவ்வளோ பண்ணேன், எனக்கு ஒன்றுமே பண்ணல, நான் அத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டேன், எனக்கு ஒன்றுமே ஒரு சலுகையும் தரலை. இந்த வார்த்தையை மூமின்கள் பயன்படுத்தவே கூடாது. நாம் இந்த உலகத்தில் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அல்லாஹ்விடத்தில் நன்மை இருக்கும், அதை எதிர்பார்த்துத்தான் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூமின்களை பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக சொல்லி காண்பிக்கிறார்கள். அல்லாஹ் வானவரிடத்தில் சொன்னானாம், மூமின்கள் ஒரு தீமையை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால் தீமையை பதிவு பண்ணிடாதீங்க, அவங்க செஞ்சாங்கன்னா பதிவு பண்ணுங்க. ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான், அவன் செய்யலை, அவன் நினைத்தாலே நீங்கள் பதிவு செய்து விடுங்கள். அவன் செய்தால் அந்த நன்மை பல மடங்காக அந்த நன்மைகள் பதிவு செய்யப்படும். நீங்கள் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தினுடைய பின்னணியிலேயும் ஒவ்வொரு அமலினுடைய பின்னணியிலேயும் அல்லாஹ் இதற்கான கூலி தருவான், அல்லாஹ்விற்காக இதை நான் செய்கிறேன், வேறு யாருக்காகவும் இல்லை என்ற உணர்வு நம்மிடத்தில் இருக்கிறதா? இதனால் வரை நாம் தொழுதிருப்போம், இதனால் வரை நாம் பள்ளிவாசலுக்கு சென்றிருப்போம், பள்ளிவாசலுக்கு சந்தா கொடுத்திருப்போம், ரமலான் மாதங்களில் நோன்பு நோற்றிருப்போம். இது எல்லாம் அல்லாஹுவை மட்டும் மையமாக வைத்திருந்ததா? இஹ்லாஸை மையமாக வைத்திருந்ததா? அல்லது பள்ளிவாசல் நிர்வாகிகள் கேட்பாங்க, பள்ளிவாசலுக்கு போகலனா, ஃபஜர் தொழுவ போகலனா ஃபோன் அடிச்சுவார் கிளை தலைவர், பள்ளிவாசலுக்கு போகல, ஜும்மாவுக்கு மட்டும் வந்தா 4 பேர் என்ன போய் ஜும்மாவுக்கு மட்டும் வரீங்க, ஊர்ல இல்லையான்னு கேட்டுருவாங்க. இப்படி 4 நபர்கள் கேட்பார்கள், பேசுவார்கள், ஏளனம் செய்வார்கள். அவங்க முன்னாடி பேசலனா, அவங்க முன்னாடி செய்யலனா நம்மை குறித்து தவறாக நினைத்து விடுவார்கள் என்ற நோக்கத்திற்காக செய்தோமா? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நீங்க பார்க்கலாம், இந்த ஜும்மா தொழுகையப்பெல்லாம் ஜும்மா உரைகளில் சுன்னத்து தொழுகைகளை குறித்து பேசுவார்கள். சுன்னத் தொழுகையை பற்றி பேசினா தொழுகை முடிஞ்சு சலாம் கொடுத்தோன்னா நமக்கு இருக்கிற யோசனை, இப்போ சுன்னத் தொழுவாமல் எந்திரிச்சோம்னா 4 பேர் நம்மளை தான் பார்ப்போம். இப்போதான பயானில் பேசினார், தொழுவாமல் எந்திரிச்சு சிவம்பாட்டுக்கு போகிறானே 4 பேர் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 நபர்கள் பார்ப்பார்களே என்று இருந்து தொழக்கூடிய நபர்களும் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறார்கள். அது மாதிரி ஒரு காலத்திலும் அந்த உணர்வு வந்துவிடவே கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக அதை எச்சரித்திருக்கிறார்கள். இந்த இஹ்லாஸ் என்ற உணர்வு, இஹ்லாஸ் என்ற பண்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதனால தான் எல்லாவற்றுக்கும் முன்னிலையில் அல்லாஹ் அதை சொல்கிறான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன் லஹுத்தீன் ஹுனஃபா.
நீங்கள் நேரிய வழியில் மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு உரித்தாக்கி களப்பற்ற முறையில் அவனை நீங்கள் வணங்குங்கள். அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் சொல்கிறான் யுக்கீமு ஸலாத், தொழுகை நிலைநாட்டு. முதல்ல களப்பற்ற முறையில் அல்லாஹ் வணங்கு, இஹ்லாஸ வளர்த்துக்க, உள்ளத்தில் இஹ்லாஸ் உணர்வோடு இரு, மன தூய்மையோடு இரு. வேறு யாரையும் வணக்கத்தில் அல்லாஹோடு கூட்டாக்கிறாதே. அப்படி கூட்டாக்கினால், இஹ்லாஸ் இல்லாமல் நாம் ஒரு அமலை செய்வோம் என்று சொன்னால் அந்த அமல் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் சவால் விட்டு வந்தான், நான் உலகத்துக்கு போவேன், வழிகெடுப்பேன், மனிதர்களுக்கு முன்னால் போவேன், பின்னால் வருவேன், வலது பக்கம் இடது பக்கம் எல்லா பக்கம் போய் அவர்களை வழிகெடுப்பேன். அவன் ஷைத்தான் சொன்னான், ஆனால் யார் இஹ்லாஸோடு இருக்கிறார்களோ, மன தூய்மையோடு உள தூய்மையோடு உன்னை வணங்குகிறார்களோ அவர்களை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் ரமலான் மாதத்தில் இருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் அளப்பரிய நன்மைகள் பதிவு செய்யப்படுகிறது. ரமலானில் நாம் குர்ஆன் ஓதுவதிலிருந்து, பள்ளிவாசலில் இரவு தொழுகையில் நாம் தொழுகையில் ஈடுபடுகிறோம், வீடுகளில் இரவு தொழுகையில் ஈடுபடுகிறோம், பயான்களில் அமர்கிறோம், ஏராளமான தர்மங்களை செய்கிறோம். அவ்வளவு பெரிய நன்மைகளை இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த ரமலான் மாதத்தில் நம்முடைய உள்ளத்தில் மற்ற நபர்கள் குறித்தான சிந்தனைகள், நாம் அமல் செய்கிறோம், அவங்க என்ன நினைப்பாங்க, 4 பேர் என்ன பேசுவாங்க, இந்த சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க. நாம் செய்வது நமக்காக, அல்லாஹ்விடத்தில் மறுமை வெற்றியை பெறுவதற்காக. 4 நபர்கள் நல்ல விதமாக பேசிட்டு போகிறான், கெட்ட விதமாக பேசிட்டு போகிறான், என்னமோ பேசிட்டு போகிறான். நம்மை குறித்து பேசினால் அதற்கான பிரதிபலனை அவன் மறுமையை சந்திப்பான். மற்றவர்களுடைய நாவுகளுக்காக நீங்கள் எந்த காரியத்தையும் செய்யாதீர்கள். அது செய்தால் ஒட்டுமொத்தமாக நம்முடைய அமலை அழித்துவிடும். அதே மாதிரி ஒரு சில குணங்கள் நம்மிடத்தில் வரும் என்று சொன்னால் அது நம்முடைய மறுமையை நாசமாக்கிவிடும், நம்முடைய எல்லா அமல்களையும் நாசமாக்கிவிடும். ஒட்டுமொத்தமாக நம்முடைய இஹ்லாஸை பாதாளத்திற்கு கொண்டு போய்விடும். இதை முஸ்லிம்கள் உள்ளத்தில் கவனிக்க வேண்டும். அந்த ஒரு சில குணங்கள் நம்முடைய உள்ளத்தில் வந்துவிடவே கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் அல்லாஹுவின் தூதர் அல்லாஹ் எச்சரிக்கிற அந்த உணர்வுகளுக்கு நாம் இடம் கொடுத்து விடவே கூடாது. அது என்னென்ன குணங்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.